ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க. நான் ரதியா சமையல்லேருந்து சாந்தி பேசுகிறேங்க. இப்போ வந்து இந்த சம்மரில் வந்து அடிக்கடி நம்ம வந்து மில்க் ஷேக்கு, ஃப்ரூட் ஜூஸ் இதெல்லாம் நம்ம சேர்த்துறதுக்கு நமக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் தேவைப்படும். அதை வந்து நம்ம வீட்டிலேயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் எப்படி ரெடி பண்ணுறேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு 1/2 கப் வந்து சர்க்கரை, அப்புறம் 1 கப்பு வந்து மில்க் பவுடர் எடுத்துருக்கேங்க. இது வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து அது 1 கப்பு. இது வந்து ஃபுட் கலருக்கு வந்து சேர்த்திக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நான் ஃபுட் கலர் சேர்க்காம மஞ்சள் தூள் சேர்த்திருக்கேன் ஒரு 1/4 டீஸ்பூனு. அப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸ் வந்து 1 டீஸ்பூனுங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இதில் போட்டு நம்ம ஓட்டிகிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சிட்டு வந்துட்டேன். நம்மளுக்கு வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நம்ம ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சுக்கிட்டு அப்பப்போ நம்ம மில்க் ஷேக்கோ எதுக்கு வேணாலும் ஃப்ரூட் கஸ்டர்டு எதுக்கு வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஒரு ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு அப்படியே மூடி வச்சுக்கலாங்க. இந்த கஸ்டர்ட் பவுடரை வச்சு நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் கஸ்டர்ட் செஞ்சுக்கலாம். இதில் வந்து கொஞ்சம் நான் ஒரு 1/2 லிட்டர் வந்து பால் வந்து ஊற்றி கெட்டியான பாலாக நல்லா அப்படி கொதிக்க வச்சுருக்கேன். ஒரு ஆறின பாலில் வந்து நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து சேர்த்து அப்படியே கலக்கிக்கலாங்க. கட்டி இல்லாமல் அப்படியே கலக்கிக்கலாம். பால் நல்லா கொதிச்சதில் வந்து நம்ம வந்து ஒரு 4 ஸ்பூன் வந்து சர்க்கரை, இதுக்கு அளவாக சர்க்கரை அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம், ரொம்ப சர்க்கரை வேணுன்னா கொஞ்சம் எச்சா போட்டுக்கலாங்க. நல்லா அந்த மாதிரி நல்லா சர்க்கரை கரையிட்டுங்க. பாருங்கள், சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இந்த மிக்ஸ் பண்ண கஸ்டர்டு மில்கை வந்து இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வைக்கலாங்க. பாருங்கள், நல்லா கொதி வந்துருச்சு. இதை வந்து நம்ம அப்படியே ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சு எடுக்கலாம். பாருங்கள், ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்துட்டேன் 2 மணி நேரம். நம்ம வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அதை கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 செவ்வாழைப்பழம் எடுத்திருக்கேன், சின்ன பழம். இதை நல்லா பொடியாக கட் பண்ணி அது கூட சேர்த்துக்கலாம். பழத்தை அப்படியே மசிச்சுக்கலாங்க. பாருங்கள், நல்லா மசிச்சு அந்த பழத்தை இதோட சேர்த்துக்கலாம். போட்டு இதோட கலந்துடலாம். கூட வந்து கொஞ்சம் கருப்பு திராட்சை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஆப்பிள் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். அப்புறம் மாதுளை அதை இதோட சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க. பாருங்கள், பார்க்கவே எப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு. இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி நாம் வீட்டிலையே கஸ்டர்ட் பவுடர் இந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாமல் நம்மளே தயார் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்தா நல்லா ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ரதியா சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறு ரெசிபி சந்திக்கிறேன். வணக்கங்க.